70 ஆண்டுகளாக மிரட்டும் மான்ஸ்டர். கடந்த 1954ஆம் ஆண்டில் வெளியான அந்த படம் ஜப்பானில் நிகழ்ந்த ஒரு பெரிய துயர சம்பவத்தை பின்னணியாக கொண்டு உருவாகியுள்ளது. சினிமா என்பதை தாண்டி இந்த படம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு முக்கியமான செய்தியை கூறுகிறது. இந்த ஆண்டின் கோட்ஸில்லா எக்ஸ் காங் திரைப்படத்தில் கிங்காங்குடன் இணையும் பிங்க் வால் கொண்ட சூப்பர் ஹீரோவாக இன்று பலருக்கு காட்ஸில்லா நினைவில் இருக்கலாம். ஆனால் 1970களில் ஹன்னா பர்பெரா கார்ட்டூன் தொடரில் ஒளி பொருந்திய கண்களுடன் காட்சுகி எனும் அழகிய குழந்தையுடனும் வந்த தேவதை போன்ற கதாபாத்திரமாக சிலருக்கு காட்சிலா நினைவில் இருக்கலாம். ஆனால் இவை இரண்டையும் விட காட்சிலாவின் ஆதி மிகவும் சுவாரஸ்யமானது. தெற்கு சிரியாவின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள். தெற்கு சிரியாவின் தெரா பிராந்தியத்தில் உள்ள பெரும்பான்மை பகுதிகளை கிளர்ச்சி படையினர் கைப்பற்றிவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இங்குதான் சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்திற்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு கிளர்ச்சி தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு படைகளுடன் நடந்த வன்முறை தாக்குதல்களுக்கு பிறகு உள்ளூர் கிளர்ச்சி குழுவினர் பல்வேறு இராணுவ தளங்களை கைப்பற்றிவிட்டதாக பிரிட்டனை சேர்ந்த போர் கண்காணிப்பு குழு கூறியுள்ளது. கிளர்ச்சியாளர்கள் இராணுவத்தினர் பின்வாங்க வேண்டுமென்று அவர்களுடன் ஓர் உடன்படிக்கைக்கு வந்துள்ளதாக கிளர்ச்சி குழுவினரை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி முகாமை தெரிவித்துள்ளது. போரால் சிதைந்த அலப்போ நகரில் மீண்டும் ஒன்று கூடும் குடும்பங்கள். சிரிய நாட்டை சேர்ந்த அப்தெல் காஃபி 8 ஆண்டுகளுக்கு பிறகு அலப்போவில் உள்ள தன் வீட்டிற்கு சென்றுள்ளார். கிளர்ச்சியாளர்களிடம் வீழ்ந்த இந்த சிறிய நகரத்தில் தனது தந்தையை அவர் சந்தித்துள்ளார். அலப்போ நகரில் வசிப்பது என்பது என் வாழ்நாள் கனவு. என்னால் காத்திருக்க முடியவில்லை. கிளர்ச்சி படைகள் நகருக்குள் நுழைந்து 3 மணி நேரம் கழித்து நான் இங்கு வந்தேன் என்று கூறுகிறார். தனது குழந்தையும் அழைத்து வந்துள்ள அவர், என்னுடைய பிள்ளைகள் போரின் போதுதான் பிறந்தனர். குடும்பத்தை பிரிந்து அவர்கள் வளர்வது வருத்தம் அளித்தது. இப்போது அவர்களுக்கு அன்பு காட்ட உறவினர்கள் இருக்கின்றனர். அவர்கள் இப்போது அடிக்கடி தாத்தா மாமாவின் வீடுகளுக்கு செல்ல விரும்புகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். சிரிய கிளர்ச்சி படைகள் அலப்போவை மீண்டும் கைப்பற்றியுள்ளன. சண்டை தொடர்வதால் சிரியாவின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது.